அவங்க ராதாவோட பாட்டி மோகன். அது சரி, அவங்க ராதாவோட பாட்டி. அப்ப நம்ம ராதாவுக்கு எதுவுமே இல்லையா? அப்படி இல்ல. நாம யாரு ராதாவுக்கு? சொல்லு மோகன், பதில் சொல்லு. மோகன், நாம ராதாவுக்கு எந்த வகையிலயும் சொந்தம் இல்ல. புரிஞ்சுக்கோ மோகன். நான் ஒத்துக்கிறேன், ராதா ஒரு நல்ல பொண்ணுங்கிறது உண்மைதான். நம்ம எல்லாருக்கும் அவ மேல அன்பு அதிகமா தான் இருக்கு. அவ மேல வச்சிருக்க அன்புனாலதான் நீ இந்த அளவுக்கு அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்க மோகன். ஆனா அவளே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவானதுக்கு அப்புறம் நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நானும் இதையே தான் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மோகன். ராதாவே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. அதுக்கு மேல அதை தடுக்கிறதுக்கு நாம யாரு மோகன்? அதுவும் இல்லாம நீ எதுக்காக ராதா விஷயத்துக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுற? என்ன அம்மா? ஆமா மோகன், நீ எதுக்கு ராதாக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுற? மோனிகா, தண்ணி குடிங்க. இந்தாங்க. என்ன இது எல்லாமே என்னாலதான் நடந்துகிட்டு இருக்கு. பின்ன என்னமா, என்னால தானே இப்ப அவளை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நான் ராதாவை தேடி போகாம இருந்திருந்தா, அந்த ஜெர்னலிஸ்ட் போட்டோ எடுக்காம இருந்திருந்தா, இன்னைக்கு கல்யாண பேச்சே வந்திருக்காதுல்ல. ஆக்சுவலி நான் தான் அபசகணும். நான் யாரோட வாழ்க்கைக்குள்ள போறேன்னா அவங்க வாழ்க்கை மொத்தமா நாசமா போயிடுது. மோகன், அந்த ராதாவும் என்னாலதான் இப்படி ஒரு தண்டனை அனுபவிக்க போறான். ஆனா என்ன ஆனாலும் அவ வாழ்க்கை அழிய நான் விட மாட்டோமா? இது எல்லாமே என்னால தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நானே இதை சரி பண்றேன். நான் ராதாவுக்கு கல்யாணம் நடக்க விட மாட்டேன். மோகன், நான் 12 வருஷமா உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். என்ன கண்டுக்காம அந்த ராதா மேல இவ்ளோ அக்கறையா? நாட் ஃபேர் மோகன். பரவாயில்ல, ஆனா நீ காட்டுற அன்பை வச்சு அந்த ராதாவை உன்கிட்ட இருந்து பிரிக்கிற. இந்த மோகனுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி மோகனை வெறும் குஷிக்காக மட்டும்தான் டென்ஷன் ஆகி பார்த்திருக்கேன். ஆனா ராதாக்காக எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகணும்? மோகன், உன்னோட மனசுல அப்படி என்ன இருக்கு? உன்னாலதான் இப்ப ராதா கல்யாணம் பண்ணிக்க போறா. அதுக்காக தான் நீ உண்மையாவே டென்ஷனா இருக்கியா, இல்லனா நீ ராதாவை விரும்புறியா? ராமேஸ்வர், நான் நாளை காலையில கிளம்புறேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் திரும்பி வந்துடுறேன். அவசரப்பட்டெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். இங்க பாருப்பா, உன்னோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது. என்ன பண்றது? எதுவுமே நம்ம கையில இல்ல. ஒன்று சொல்லட்டுமா? இதுல வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ராதாவை நம்பாததுதான். நீ உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பல. என்னால அவளை பார்த்துக்க முடியல. என்ன மன்னிச்சிடு ராமேஸ்வர். ஐயோ, மன்னிப்புலாம் கேட்டு என்ன எதுக்கு சங்கடப்படுத்துற? உன் பையன்தான் எதுவும் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான். என் மக ராதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்கணும்ல. மோகன் செய்யறதெல்லாம் உனக்கு தப்பாதான் தெரியுதுன்னு எனக்கு புரியுது. ஒன்னு சொல்லட்டுமா? ராதா நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். பேசுறது வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவன் செய்யறதெல்லாம் கரெக்ட். ஏதோ நீ சொல்ற. இன்னொரு விஷயம், என் பையனுக்கு யாரையாவது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து போராடுறவனா இருப்பான். நீ கவலைப்படாம இரு. ராதாவுக்கு எதுவுமே ஆக விட மாட்டான்.
இந்த முடிச்சு எனக்கு ஞாபகப்படுத்தும் நான் மோகன் ஐயாவை மறுபடியும் உங்களை சந்திக்க வைக்கணும்னு. இந்த முடிச்சு எனக்கு ஞாபகப்படுத்தும் மோகன் ஐயா குஷியோட உறவுல மறுபடியும் அன்பை கொண்டு வரணும்னு. அப்புறம் இந்த முடிச்சு நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள மோகன் ஐயா வாழ்க்கையில திரும்ப சந்தோஷத்தை கொண்டு வரணும். நான் முடிச்சு போட்டு வேண்டிக்கிட்டேன்ல, அதெல்லாம் நிறைவேறாதா கிருஷ்ணா? உங்க ராதாவோட வேண்டுதல் பொய்யாக போதா? அப்படி நடக்க கூடாது. நான் பண்ண சத்தியத்தை என்னால மீற முடியாது. எங்க பாட்டி என்ன சொல்றாங்களோ, யார காட்டுறாங்களோ, ராதா அவங்கள கல்யாணம் பண்ணிப்பா. குடும்பத்தோட நல்லதுக்காக எடுக்கிற முடிவு எப்பவும் சந்தோஷத்தை தான் கொடுக்கும். என்னால ஏன் உயிரை கூட விட முடியும்? ஆனா எங்க அப்பா மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால பார்க்க முடியாது. மத்தவங்க சந்தோஷத்துக்காக அவளுடைய வாழ்க்கையவே அழிச்சுக்க துணிச்சிட்டா. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. செல்லக்கண்ணு, இந்த மாசம் எத்தனை லிட்டர் பால் வாங்கியிருக்கோம்? ஒரு நாளைக்கு 4 லிட்டர், மாசத்துக்குன்னா நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க ஐயா. அப்புறம் 20, 21ல மட்டும் 6 லிட்டர் வாங்கியிருக்கோம். அன்னைக்கு வரலட்சுமி விரதம்ல, பால்னு தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு பாயசம் பண்ணட்டுமா? எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும்ல. ஆனா எதுக்கு இன்னைக்கு என்ன விசேஷம்? அந்த ராதா கிட்ட இருந்து விடுதலை கிடைக்க போதில்ல, அவ வந்ததுனால தானே என்னோட முத்துவ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. உன்னோட அந்த முத்து இருக்கானே, அவன் ஒரு திருடன். அதனாலதான் வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க. உனக்கு வெக்கமாவே இல்லையா? பாவம் அந்த பொண்ணு ராதா இந்த குடும்பத்துக்காக அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கா. அவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆனா அதை நீ சந்தோஷமா கொண்டாடுறல்ல? போ இங்க இருந்து. ஆளையும் மூஞ்சையும் பாரு. கடவுளே கிருஷ்ணா, எங்க ராதாவுக்கு ஒரு நல்ல அழகான நல்ல மனசுள்ள பையனை கொடுங்க. காலம் முழுக்க அவளை அவன் நல்லா பாத்துக்கணும். அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிளையா அவளுக்கு கொடுங்க. மோகன், இன்னைக்கு வேண்டாம் குஷி. இன்னைக்கு என்கிட்ட மோகன்ல இருந்து மகாபாரத எபிசோட் வரைக்கும் கொஞ்சம் கூட நேரம் இல்ல, ப்ளீஸ். நான் சண்டை போட வரல, உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன நீ என்னோட உயிர், நீ எதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணும்? ஆர்டர் போடு. இந்த வீட்ல ஒரே ஒரு பர்சன் தான் எனக்கு எல்லார விடையும் ரொம்ப பிடிக்கும். அவ என் கூட தான் விளையாடுவா, எனக்கு நல்ல நல்ல விஷயம்லாம் சொல்லி கொடுத்து டென்ஷனாவும் ஆக்குவா. அதே நான் டென்ஷன் ஆக்குனேனா அவ எப்பவும் இரிட்டேட்டே ஆக மாட்டா. ஏன்னா அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராதா. அதனால நான் குஷி திரிவேதி ஆர்டர் போடுறேன். அவ போகவே கூடாது, அவளுக்கு கல்யாணம் நடக்கவே கூடாது. ஓகே குஷி மேடம், நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நடந்துரும். நான் நிச்சயமா ராதாவுக்கு கல்யாணம் நடக்க விட மாட்டேன். இப்ப என்னாச்சு? ஆனா எப்படி? ராதா தான் கல்யாணத்துக்கு ஏசு சொல்லிட்டாளே. அவளோட தாத்தாவும் பாட்டியும் எமோஷனல் ஆகி அவளை சம்மதிக்க வச்சிட்டாங்க. எமோஷனல் ஃபூல். அப்பனா நம்ம ராதாவோட கல்யாணத்தை எப்படி தடுக்கிறது?
இங்க பாரு, உனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நாம மீட் பண்ணாலே சண்டை போட்டுட்டு தான் இருப்போம்ல. இப்ப நாமளே ஒண்ணு சேர்ந்திருக்கோம்னா ஏதாவது மேஜிக் பண்ணி ஆகணும்ல. பல வருஷ பகையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு முக்கியமான வேலைக்காக மேடம் குஷியும் மோகன் சாரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்னா பட்டையை கிளப்பணும்ல. ரைட் ரைட்? ரைட். டீல்? நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ். ராதாவோட கல்யாணத்தை நிறுத்தணும்னா நாம ஒன்னா வேலை செஞ்சாகணும்ல, இல்லையா? டீல்? டீல். சோ இப்ப ராதாவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான அந்த மிஷன் ஆரம்பிக்குது. இப்போ உன்னாலதான் ராதா அப்பாவும் பொண்ணும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. பிளான் என்னன்னு இப்ப நான் சொல்றேன். எலியும் பூனையுமா சுத்திட்டு இருந்த அப்பனும் பொண்ணும் இப்ப பாலும் தேனுமா கலந்துட்டாங்களா? ஐயோ, இவங்க 2 பேரும் சேர்ந்து என் பொண்ணோட பிளானை கெடுத்துட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது பிளான் பண்ணியே ஆகணும். எல்லார் பிரச்சனையிலயும் மூக்க நுழைக்கிறத இந்த மோகன் விட மாட்டாரு போல இருக்க. அந்த ராதாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா, ஆனா இவர் ஏன் விட மாட்டேங்கிறாரு? அன்னைக்கு திருட்டு நடந்த அன்னைக்கு ராதாவால எனக்கு பெரிய அவமானம் நடந்துச்சுல. அதுக்காக அவ கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை கண்டிப்பா நான் பழி வாங்கியே ஆகணும். நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ நிறுத்து ராகுல், நீ எப்பவுமே உன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்பியா? ராதாவை பழி வாங்கி என்ன பண்ண போற? அந்த ராதா இந்த வீட்டை விட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் தாமினியை இந்த வீட்டை விட்டு துரத்துற பிளான் எல்லாமே சொதப்பிடும் ராகுல். அதை விட பெட்டரா நான் ஒன்னு சொல்லவா? மோகன் அண்ணா ராதாக்கு கல்யாணம் நடக்கிறத தடுக்கணும். அப்பதான் நாம மோகன் அண்ணாக்கும் தாமினிக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை தடுக்க முடியும். இனி நீங்க மட்டும்தான் எனக்கு துணையா இருக்கணும் கிருஷ்ணா. நான் அப்பாவுக்கும் பாட்டிக்கும் வாக்கு கொடுத்துட்டேன். எனக்கு எப்போ துணையா இருக்கிறதுக்கு நன்றி கிருஷ்ணா. இப்ப எதுக்கு கிருஷ்ண பரமாத்மாக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க? கல்யாணத்துக்காகவா, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் அடி போற வாழ்க்கைக்காகவா, இல்ல தைரியத்துக்காகவா? அது இந்த தியாகம், அதான் பலியாடா நீயே போய் தலையை கொடுக்கறேன்னு சொல்றல. மோகன் ஐயா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தியாகமும் பண்ணல, எதையும் பலியும் கொடுக்கல. அப்படியா? இல்லையா? ம்ஹும். அப்படின்னா நீ உன் மனசார சந்தோஷமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கியா? இங்க பாருங்க மோகன் ஐயா, நான் எப்பவும் பொய் சொல்ல மாட்டேன். என்னைக்கும் நான் பொய் சொல்ல போறதும் இல்ல. நம்ம வாழ்க்கையில சில நேரம் யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு அதுலயே சந்தோஷத்தை தேடிக்கணும். எப்படியும் ஒரு நாள் எனக்கு கல்யாணம் ஆக போதில்ல. அது எப்ப நடந்தாலும் எங்க அப்பா பாட்டி பாக்குற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுவும் இல்லாம அவங்க விருப்பப்படி தானே நான் நடந்தாகணும். ஆனா என்ன கொஞ்சம் அவசரத்துல நடக்குது. இல்ல என்ன ஒரு விசித்திரமான கல்யாணம். அது என்ன கல்யாணம் சந்தோஷத்தோட சூழ்நிலையும் சேர்ந்து வர்றது? லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஒன்னாவா? இந்த சினிமால வர டைலாக் எல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காது என்ன? அதோட முதல்ல இந்த பேச்செல்லாம் கொஞ்சம் நிறுத்துறியா? போய் உங்க பாட்டி கிட்ட இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. அவங்க சொல்ற மாதிரி நிஜமாவே நீ அரலூசா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? அரலூசா இருக்கிறதுல கூட சில லாபம் இருக்கு. அரலூசுனா பாதி மூளை, நல்ல விஷயம் மட்டும்தான் அந்த மூளைக்குள்ள இருக்கு. மத்த கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் மீதி பாதி மூளை இல்லையே. அதனால நல்லதையே நினைப்பேன், நல்லதையே பேசுவேன், நல்லதையே பண்ணுவேன். அதனால நான் இப்ப பண்ண போற காரியம்
கண்டிப்பா என் குடும்பத்துக்கும் எனக்கும் நல்லதா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம யோசிச்சு எடுக்கிற எல்லா முடிவும் சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை மோகனையா. அது மட்டும் இல்லாம என் மனசுக்கு இந்த முடிவு தான் ரொம்ப சரின்னு படுது. நீங்க கொடுத்த பகவத்கீதையில கூட இதான் எழுதியிருக்கு தெரியுமா? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அப்படி இருக்கும்போது என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இதுதானே. அப்புறம் எல்லாத்தையும் என்னோட கடவுள் கிருஷ்ணர் எனக்காக பார்த்துப்பாரு. என்னைக்கு எந்த நேரத்துல உன் கையில அந்த பகவத்கீதையை கொடுத்தேன்னு எனக்கே தெரியல. என்ன? ஒண்ணு இல்ல, அதையே வாழ்க்கை முழுக்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கியே. மோகனையா, சொல்லுங்க. ஒரு விஷயம் கேட்கவா? தாராளமா கேளுங்க. அது நீங்க சொன்னீங்கல்ல, கல்யாணத்தை குடும்பத்துக்காகவும் பண்ணிக்க கூடாது, நம்ம பிரச்சனைக்கான முடிவாகவும் பண்ணிக்க கூடாதுன்னு. அப்படின்னா நீங்க எதுக்காக கல்யாணம் பண்றீங்க? குஷிக்காகவும் உங்க அம்மாவுக்காகவும் அவங்களோட கவலையை போக்குறதுக்காகவும் தானே. அப்ப நானும் அதை தானே பண்றேன் மோகனையா. மோகனையா, நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்காக தானே பண்றோம். குடும்பத்தோட சந்தோஷத்துல தான் நம்ம சந்தோஷம் இருக்கு. நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், நம்ம விருப்பப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும். நம்ம விருப்பப்படி இல்லைன்னா அது இன்னும் நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா எது நடந்தாலும் அது கிருஷ்ணரோட விருப்பப்படி நடக்குது. நீங்களே சொல்லுங்களேன், என் கிருஷ்ணர் எனக்கு எப்பயாவது கெட்டது செய்வார்னு நினைக்கிறீங்களா? மாட்டாருல்ல. அப்ப சரி, இப்ப நான் கிளம்புறேன். இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? படைக்கும் போது இவ்வளவு ஒரு மேனுவலோட அனுப்பியிருக்கலாம்ல. அவளுக்கு ஒன்னும் பாதி மூளைலாம் இல்ல, டபுள் மூளை இருக்கு. அவளோட மொத்த தப்பான டெசிஷனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்ககிட்ட கொடுத்துட்டா. நான் ஏன் உங்ககிட்ட பேசுறேன்? நான் தான் உங்களை நம்புறதே இல்லையா? ஆனா அவ நம்புறாளே. அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. ராதா கல்யாணத்துக்கு எப்படியாவது தடுப்பேன்னு குஷி கிட்ட வர சொல்லிட்டேன். ஆனா எப்படி? நீங்க எப்படி கத்துறீங்க? நீ கத்துறதுனால நானும் கத்துனேன். போய் கண்ணாடியில மூஞ்சி பாருங்க, அப்படியே பேய் மாதிரி இருக்கீங்க. என்ன கிண்டல் தானே பண்ண? அது வந்து மோகன், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்தேன். ராதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, அவங்க பாட்டியும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் நீ ஏன்பா குறுக்குல நின்னு தடுத்துட்டு இருக்க? அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மோகன், இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. இது ஒரு பெரிய விஷயம்னு உன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கல, அதை விட்டு தள்ளுப்பா. கரெக்ட் தான்ல? இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல. எல்லாம் அந்த கிழவியோட தான். அந்த கிழவியோடது தான். எந்த கிழவி? அது ஒரு கேடுகட்ட கிழவி. அதான் அன்னைக்கு ராதாவை துரத்தி அடிச்சாலே அந்த கிழவி. அந்த கிழவி தள்ளி விட்டு தான் ராதா போய் சேத்துல விழுந்தா. அப்படியே அந்த கிழவியால தான் எல்லா பிரச்சனையும். அந்த கிழவி துரத்தாம இருந்தா நான் அங்க போயிருக்க மாட்டேன். இந்த பேப்பர்லயும் எந்த போட்டோவும் வந்திருக்காங்க. அந்த கிழவி மட்டும் என் கையில கிடைக்கட்டுமே, அப்படியே பிடிச்சு அந்த கிழவியோட தலைமுடிய கையிலே பிச்சு எடுத்து மார்க்கெட்ல வித்துருவேன். அந்த மிச்சம் இருக்கிற பாடிய அத போகி அன்னைக்கு மொத்தமா எரிச்சிடுறேன். அந்த சாம்பலை சேர்த்து மறுபடியும் எரிப்பேன் அடுத்த போகிக்கு. ஐயோ கடவுளே! என்னமோ நீங்க தான் அந்த கிழவிங்கிற மாதிரி ஏன் பயப்படுறீங்க?
என்ன? நான் எப்படி அந்த கேள்வியா இருக்க முடியும்? 5 வருஷம், அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிறந்துட்டீங்க. இல்லனா இப்பவும் நீங்க ஹீரோயின் தான். அப்படியா சொல்ற? நான் சின்ன வயசுல அவ்வளோ அழகா இருப்பேன். கொஞ்சம் மறுபடியும் அதே மாதிரி சரிங்க பார்க்கலாம். இல்ல இப்படி இல்ல, அப்படி. உங்க தலைமுடி வெள்ளையா இருந்திருந்து உங்க பல்லு மட்டும் கொஞ்சம் கருப்பா இருந்தா கரெக்டா நீங்க அந்த கேள்வி மாதிரியா இருப்பீங்க. அவங்கள இப்படிதான் இழிச்சாங்க. சீக்கிரம் வா. எதுக்கு இப்படி பயமுறுத்துறீங்க? ஏதோ பேய் வீட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. வா. எங்க வரது? அப்புறமா சொல்றேன், சீக்கிரம் வா. நல்ல வேளை என்னை காப்பாத்திட்டு கடவுளே. அந்த கிழவி வேஷம் போட்டது நான் தான் தெரிஞ்சிருந்தா மோகன் என்ன அவ்வளவுதான் அதே சேத்துல என்ன போட்டு மிதின்னு மிதிச்சு கொன்னே போட்டிருப்பான். இந்த வயசானவளோட உயிரை காப்பாத்திட்ட கடவுளே. அம்மா, நான் ஒரு விஷயம் கேட்கணும். ராதா நம்ம பொண்ணு. நம்ம பேச்ச கேட்காம வேற யார் பேச்ச கேட்க போறா? நாம ஒன்றும் அவளுக்கு எந்த துரோகமும் பண்ணலையே. கல்யாணத்துக்கு எதுக்குமா இவ்வளவு அவசரம்? என்ன அவசரம் இல்லைங்கறத பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லாத. என்ன பண்ணணுமோ அதை தெரிஞ்சுதான் பண்றேன். ஒரு சின்ன விஷயம் அங்க பெருசாயிடுச்சு. ராதாவுக்கு உடனடியா கல்யாணம் பண்ணலன்னா இந்த பிரச்சனை மலை போல ஆயிடும். சுவாமிகள் சொன்னதை மறந்துடாத. மானம் சாப்பாடு கைவிட்டு போயிடும். நான் கிளம்புறேன். ஐயோ, எங்கம்மா போறீங்க? ராதா கிட்ட இத பத்தி கேட்கணும். எதுக்கு? கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்த போதுமா? மாப்பிள்ளைய பார்க்க வேண்டாம்? ஆள் தான் வளர்ந்துருக்க, ஆனா மூளை வளரவே இல்ல. நான் சந்தைக்கு போறேன், ராதாவை கூட்டிக்கிட்டு. கண்டிப்பா இவங்க பெருசா பிளான் பண்றாங்க. என்னமோ பிரச்சனை இருக்கு. நீ சொல்றதும் கரெக்ட் தான் தோணுது. ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. இல்லனா இப்படி திடுதிப்புன்னு ராதாவதுக்கு ஷாப்பிங்க்கு கூட்டு போறாங்க. அதானே பருப்புல ஏதோ பிளாக்கா இருக்கு. டோன்ட் வரி, நான் எதையும் பிளாக் ஆக்க விட மாட்டேன். அப்படின்னா பாட்டி என்ன பிளான் பண்ணாலும் சரி, நான் அதுல தண்ணி ஊத்தி விட்டுறேன். எப்படி ஊத்துவ? சந்தையில எவ்வளவு வேலை இருக்கு. வாங்க சீக்கிரம் கிளம்ப மாட்டியா? எங்க போற ராதா? சந்தைக்கு கிருஷ்ண பரமாத்மாக்கு புது துணி வாங்க. கடவுள் கிருஷ்ணருக்கு துணி வாங்க போறியா? நானும் உன் கூட வரவா? அட, நீ அங்க வந்து என்ன பண்ண போற? கடவுள் கிருஷ்ணருக்கு Dress வாங்குறீங்கல்ல, அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவர் எனக்கும் ஃபேவரட் காட் தான். ப்ளீஸ் சூப்பர் பாட்டி. ப்ளீஸ் ராதா, நானும் உன் கூட வரட்டுமா? குஷி, கிருஷ்ணர் மேல உனக்கு இவ்ளோ அன்பு இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. சரி வா, நாம போலாம். வா. ஏய் குஷி,